அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முதல் அடுத்த ஒரு வருட காலத்திற்கு 365 நாட்களுக்கு இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் கன்னிராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன, கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்களும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது என்பதை திட்டமிட்டு பல கிரகநிலைகள் முன்னேற்ற பாதையில் வலுவாக உங்களை வழிநடத்தி செல்கின்றன என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன. ஏனென்றால் இந்த வேளையில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சப்தமத்தில் கண்டச்சனியாக திருக்கணிதத்தின்படி அமர்ந்தாலும் பெரும்பாலும் பாக்கிய பஞ்சாகமத்தின்படி ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ல் ஆட்சி பலம் பெற்றுதான் திகழ்கிறார். எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்ற அனைத்தும் உறுதியாக கட்டுக்குள் இருப்பதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை சனி உருவாக்கி கொடுக்கிறாருங்க. மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே யோக சனிக்குரிய பலன்களை இந்த வேளையில் நிச்சயமாக சந்திக்க முடியும். எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் தடை இல்லாமல் வெற்றிகரமாக செய்வதோடு சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் பெரிய அளவிலான பாதிப்பு ஏற்படாது. இந்த வேளையில் அரசு வேலை வாய்ப்பிற்காக விண்ணப்பிக்கக்கூடியவர்களுக்கு உறுதியாகவே நல்ல தகவல் கிடைப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஜீவனக்காரகராக இருக்கக்கூடிய சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. தொழில் வியாபார ரீதியாக சந்திக்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை 5 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியான சனி பகவான் நிறைவாகவே மாற்றி கொடுக்கிறார். ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்ப்பதால் உறுதியாகவே சனியின் அமைப்பால் முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்கள் நிறைவாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி கூட இந்த தருணத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்பு, நிரந்தர வருவாயை உருவாக்கி கொள்ளக்கூடிய தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள், பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மிகவும் சிறப்பாக கன்னிராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தை நிச்சயமாக தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளும் போது மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அதிரடியாக இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வரும். மிக பெரிய அளவிலான மாற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமான நல்ல வாய்ப்புகள் உறுதியாக கன்னிராசிக்காரர்களை நிச்சயமாக தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அஷ்டமத்தில் இருந்து புத்தமத்தில் வலம் வந்த ராகு தற்போது மிக வலுவாக யோகஸ்தானத்தில் அமர்கிறார். முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய யோகஸ்தானத்திற்குள் மிகவும் வலுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு ராகு மாறுவதோடு மோட்சக்காரகரான கேது ஜென்மத்தை விட்டு விலகுகிறார். விரயத்திற்குள் நுழைந்தாலும் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு அமோகமான வளர்ச்சியை உறுதியாகவே அள்ளி கொடுக்க போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், தடைகள், தாமதங்கள், சிக்கல்கள் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாக பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. எவ்வளவு பெரிய நெருக்கடியாக இருந்தாலும் அவற்றை விலக்கி முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்க போகிறார். எனவே சரியாக இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். என்றால் சனி, ராகு, கேது மற்றும் குரு என அனைத்து கிரக நிலைகளிலும் ஏற்படக்கூடிய மாறுதல் அதிரடியான வளர்ச்சியை உருவாக்கி கொடுக்கிறது. இந்த கிரகநிலைகளை காட்டிலும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் அள்ளி கொடுக்க போகிறார். ஏனென்றால் இந்த வருடத்தின் துவக்கத்தில் 9ல் வலம் வருகிறார். அதற்கு பிறகு மே 11ல் இருந்து கர்மஸ்தானமாகிய நுழைந்து 4 மாதத்திற்கு பிறகு லாபத்தில் உச்சம் பெற போகிறார். எனவே குரு பகவான் 9, 10, 11 ஆகிய இடங்களை வலு சேர்க்கக்கூடிய இந்த வருடம் என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியை உறுதியாக
நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறது. எனவேதான் 100 ஆண்டுகளுக்கு பிறகு பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிரந்தர வருவாயை பெறுவதோடு மட்டுமல்லாது அதிக சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எனவே கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தை திறன்படவும் நன்மை நிறைந்தவையாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எவ்விதமான தடையும் இன்றி உங்களை வந்து சேருவதோடு மிக பெரிய அளவிலான அதிரடியான வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் தடையில்லாமல் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறது. இந்த வருடத்தின் துவக்கத்தில் லாபத்தில் வலம் வரக்கூடிய செவ்வாய் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிப்பதோடு புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வெற்றி கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை உறுதியாகவே தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறார். எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் எவ்விதமான தடையுமின்றி உங்களை வந்து சேரும். அதோடு மட்டுமல்லாது விளையாட்டு துறையில் சாதனை புரிவதோடு அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும். விவசாய துறையில் நினைப்பதை காட்டிலும் மாநில அரசின் சலுகை உறுதியாக கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து சேரும். அதோடு மட்டுமல்லாது சந்திரனும் இந்த வருடத்தில் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் கூட பெரும்பாலும் நல்ல மாற்றத்தை உறுதியாகவே அள்ளி கொடுப்பார். வளர்பிறை சந்திரனாக வரும்போது திட்டமிட்டதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பார். எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகி முன்னேற்றம் நிறைவாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியான புதன், சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக நிலைகள் இந்த தருணத்தில் 12 இடங்களிலும் வலம் வர போகின்றன. துவக்கத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார், சுக்கிரனும் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வருவதோடு இந்த தருணத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் உறுதியாகவே பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கன்னிராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. கல்வியிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி கிடைக்கும். ஞாபக சக்தி அதிகரிக்கும். கிரகிக்கும் ஆற்றல் அதிகரிப்பதால் கல்வியில் சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும். உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் சாதகமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் இந்த வேளையில் இந்த வருடம் துவங்கிய தருணத்திலிருந்து முதல் 9 வாரம் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் தடை தகர்த்தெறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு.